ஓம் நம சிவாயா. ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீன ராசிக்காரங்களை பற்றி. மீன ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே உங்கள் வாழ்க்கை ரொம்பவே பொதுவாகவே அமைதியாகத்தான் போகும். நீங்கள் அதிகமாக யார்கிட்டேயுமே சண்டை போடாதவங்க. மனசு அப்படிங்கிறது ரொம்பவே மென்மையாக இருக்கும். யாராவது கஷ்டப்பட்டிருந்தா உடனே உதவணும்னு நினைப்பீங்க. ஆனால் சில நேரங்களில் நல்ல மனசு இருந்தாலும் வாழ்க்கையில் சில சோதனைகள்லாம் வந்து நிற்கும். இந்த காலத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு சிறிய பதற்றம் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியில் பார்த்தா எல்லாமே சரியாகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே மட்டும் ஒரு அமைதி இல்லாத உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். யாருமே பெரிதாக பேச மாட்டாங்க. ஆனாலும் ஒவ்வொருவருக்குமே மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கவலை வச்சிருக்க மாதிரி தோணிகிட்டே இருக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு பழைய சம்பவம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் வந்த ஒரு பெண்ணு மனவேதனையோட பிரிந்திருக்கலாம். அது காதல் சம்பந்தமான விஷயமா இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் நடந்த ஒரு தவறான புரிதலாக இருக்கலாம். அந்த நேரத்தில் அவங்க மனசில் இருந்த காயம் இப்போ ஒரு சோதனையாக மாதிரி திரும்பி வரக்கூடும் அப்படின்னு சிலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த காலத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய நடத்தை அப்படிங்கிறது கொஞ்சம் மாறி இருக்கும். முன்னாடி சிரித்து பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ ரொம்பவே அமைதியாக இருப்பாங்க. வேலைகளில் கவனம் குறையலாம். சில சமயம் உடல் சோர்வு கூட அதிகமாக இருக்கும். மீன ராசிக்காரங்க இந்த நேரத்தில் உங்கள் மனசுங்கிறது ரொம்பவே அதிகமாக யோசிக்க ஆரம்பிக்கும். ஏதோ சரியில்லைன்னு உள்ளுக்குள்ளே தோணும். அந்த உணர்வை ரொம்ப அலட்சியம் செய்யக்கூடாது. குடும்பத்தில் உள்ளவர்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். குறிப்பாக வெளியே செல்லும் போது அவசரப்படாமல் இருக்க சொல்லுங்கள். இரவு நேரங்களில் தேவையில்லாமல் வெளியே போக வேண்டாம் அப்படிங்கிறத கூறலாம். சில நேரங்களில் சிறிய கவனக்குறைவு கூட பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். இந்த காலத்தில் உங்களுக்கு பழைய நினைவுகள் எல்லாமே அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில சம்பவங்கள்லாம் நினைவுக்கு வந்து மனசு அப்படிங்கிறது ரொம்பவே கனமாக இருக்கும். யாராவது ஒருத்தரை நீங்கள் மனசுக்கு வேதனைக்கு உள்ளாகி இருக்கலாம் அப்படிங்கிற உணர்வு கூட தோன்றியிருக்கும். ஆனால் மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய நல்ல குணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, தவறு செஞ்சது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை மனசார ஏற்றுக்குவாங்க. அந்த மனசாட்சி தான் பல சிக்கல்களையுமே சரி செய்யக்கூடிய சக்தின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். வீட்டில் அமைதி காக்கணும். சின்ன விஷயத்துக்காக கோவப்படாமல் இருக்கணும். குடும்பத்தில் யாராவது மன அழுத்தத்தில் இருந்தாங்கன்னா அவங்க கூட பேசணும். மீன ராசிக்காரங்க இப்போது இந்த காலத்தில் பெண்களை மதித்து நடந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். தாயார், மனைவி, சகோதரி இவர்களுடைய மனநிலைங்கிறது உங்கள் வீட்டிலுடைய அமைதியை தீர்மானிக்கும். நீங்கள் அவங்கக்கிட்ட அன்பாக பேசினா வீட்டில் இருந்த பதற்றம் அப்படிங்கிறது குறையும். சில நேரங்களில் ஒரு நல்ல வார்த்தை கூட பெரிய சிக்கல்களை தீர்க்கும். சில நாட்கள் கழித்து நீங்கள் கவனிப்பீங்க, வீட்டில் இருந்த அந்த கனமான சூழ்நிலை அப்படிங்கிறது மெதுவாக விலக ஆரம்பிக்கும். முன்னாடி இருந்த பயம் குறையும். குடும்பத்தில் இருந்த சிரிப்பு மீண்டும் திரும்பும். மீன ராசிக்காரங்க வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனை எல்லாமே நம்மளை பயம்புறுத்துறதுக்காக வரலை. சில விஷயங்களை உணர்த்தி சரி செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக தான் வருது. நீங்கள் அமைதியாகவும் பொறுமையோடு இருந்தீங்கன்னா எந்த சிக்கலுமே நீண்ட நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. நல்ல எண்ணங்களோடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் குடும்பம் அப்படிங்கிறது ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். அதனால் கவலை வேண்டாம். குடும்பத்தில் உள்ளவர்களை கவனமாக பார்த்துக்கணும். அன்போடு நடந்தீங்க அப்படின்னா எந்த சாபமும் வாழ்க்கையில் உங்களை வெல்லவே முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் சில காலங்களில் வாழ்க்கை நம்ம சோதிக்கிற மாதிரி தோணும். எல்லாமே வழக்கம் போல் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் திடீர்னு சில மாற்றங்கள்லாம் கண் கொட்டும். அந்த மாற்றம் பெரிதாக தெரியாமல் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு காலத்தில் தான் சில மீன ராசிக்காரங்களுக்கு இப்போது இருக்கலாம். குடும்பத்தில் யாராவது ஒருத்தருடைய முகத்தில் சோர்வு அதிகமாக இருக்கலாம். முன்னாடி எப்போதுமே பேசிக்கொண்டே இருந்தவங்க இப்போ அமைதியாக இருப்பாங்க. எதையுமே மனசுக்குள்ளே வச்சுக்கொண்டே இருக்க மாதிரி தோணும். அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு கவலையும் உருவாகும். இந்த நேரத்தில் பழைய சம்பவங்கள் எல்லாமே உங்கள் நினைவுக்கும் வர ஆரம்பிக்கும். ஒரு காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் வந்த ஒரு பெண் மனவேதனையோடு சென்றிருக்கலாம். அந்த நேரத்தில் நடந்தது எல்லாமே சின்ன விஷயம் மாதிரி இருந்தாலும் அவங்களுடைய மனதில் அது பெரிய காயமாக இருந்திருக்கலாம். அந்த காயம் அப்படிங்கிறது நேரடியாக வெளியே தெரியாமல் இருந்தாலும் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது சில நேரங்களில் வாழ்க்கையில் ஒரு சோதனை மாதிரி திரும்பி வரலாம் அப்படின்னு சிலரும் நம்புவாங்க. அதனால் இந்த காலத்தில் உங்கள் குடும்பத்தில் சிறிய பதற்றம் எல்லாமே உருவாகிட்டு இருக்கும். இப்போது மீன ராசிக்காரங்களுடைய வீட்டில் இந்த நேரத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கூட பெரிதாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முன்னாடி சிரித்து கடந்து போன விஷயங்கள் கூட இப்போ வாக்குவாதமாக ஏற்படும். ஆனால் யாருமே அதை விரும்பி செய்யலை. ஆனாலும் சூழ்நிலை அப்படிங்கிறத அப்படி உருவாக்கிடுது. குடும்பத்தில் இருக்கும் ஒருத்தரை பற்றி அதிக கவலை உங்களுக்கு தோன்றியிருக்கலாம். அவங்க வேலைக்காக வெளியே போகும்போது கூட உங்களுக்கு மனசு அமைதியாக இருக்காது. கவனமாக போங்க அப்படின்னு சொல்லணும்னு தோணிகிட்டே இருந்திருக்கும். சில நேரங்களில் அந்த கவலை அப்படிங்கிறது வெறும் பயமாக இருக்காது. அது உங்களுடைய உள்ளுணர்வுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையாக கூட இருக்கலாம்.
அதனால இந்த காலத்துல குடும்பத்துல உள்ளவங்களை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். மீன ராசிக்காரங்க, உங்க மனசு அப்படிங்கிறது மிகவும் மென்மையானதா இருக்கும். யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா உடனே வருந்திருவீங்க. அந்த நல்ல மனசு தான் உங்களை பல பிரச்சனைகள்ல இருந்து காப்பாற்றும். இந்த நேரங்கள்ல நீங்க செய்ய வேண்டியது அமைதியா இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. உங்க குடும்பத்துல யாராவது கோபமா பேசினாலும் அதை பெரிதா எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது தான். சண்டையை வளர்க்காம அமைதியாக முடிச்சிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பதட்டமெல்லாம் குறைஞ்சு ஒரு அமைதி அப்படிங்கிறது நிலவும். இப்போது இந்த காலத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மனநிலை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அவங்கள மதித்து நடத்துனீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் எல்லாமே தானாகவே சரியாகும். தாயார் அல்லது பெரியவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தாங்கன்னா அது உங்கள் குடும்பத்தில் ஒரு பாதுகாப்பு மாதிரி இருக்கும். மீன ராசிக்காரங்களே, இப்போ நீங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் வரக்கூடிய சோதனைகள் எல்லாமே நம்மளை விழிக்க வைக்க தான் வருது. கடந்த காலத்தில் நடந்த சில விஷயங்களை நினச்சி சரி செய்ய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். இந்த காலமும் அப்படிதான். நீங்கள் நல்ல எண்ணங்களோடு நடந்தீங்க அப்படின்னா தான் உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பதற்றம் அப்படிங்கிறது மெதுவாக விலக ஆரம்பிக்கும். சில நாட்கள் கழித்து நீங்கள் கவனிப்பீங்க, வீட்டில் இருந்த அந்த கனமான சூழ்நிலை அப்படிங்கிறது மாறி அமைதி அப்படிங்கிறது திரும்ப ஆரம்பிக்கும். முன்னாடி இருந்த சிரிப்பு மீண்டும் உங்கள் வீட்டில் கேட்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த பயமெல்லாம் குறைஞ்சு எல்லாருமே மனசு திறந்து பேச ஆரம்பிப்பீங்க. மீன ராசிக்காரங்க, எந்த சோதனையுமே நிரந்தரம் கிடையாது. நல்ல மனசு இருந்துச்சுன்னா எந்த சாபமும் நீண்ட நாட்கள் உங்கள் வாழ்க்கையே தங்கவே முடியாது. அதனால் கவலைப்படாமல் அமைதியாக இருங்க. குடும்பத்தில் உள்ளவங்களை அன்போடு கவனிங்க. நல்ல எண்ணங்களோடு நடந்தால் தான் உங்கள் குடும்பம் ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். இந்த சோதனை கடந்த பிறகு தான் உங்கள் வாழ்க்கை மீண்டுமே அமைதியாக மாறப்போகுது. அதனால் மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி நிலவி கொஞ்சம் சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்க ஆரம்பிக்கும். அடுத்தது மீன ராசிக்காரங்களே, நீங்கள் சில நேரங்களில் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே அமைதியாக போய் கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு மனசுக்கு அமைதி இல்லாத ஒரு காலம் வரும். வெளியில் பார்த்தா பெரிய பிரச்சனை எதுவும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே மட்டும் தெரியாத பதற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். யாருமே அதை வெளியில் சொல்லவே மாட்டாங்க. ஆனாலும் ஒவ்வொருவருமே மனசுக்குள்ளே ஏதோ கவலை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பல நேரங்களில் பழைய நினைவுகள் எல்லாமே மனதில் தோன்ற ஆரம்பிக்கும். ஒரு காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் வந்த ஒரு பெண், அவள் மனசில் வச்ச காயம், அவள் அழுதது, அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நினச்சி வரலாம். அந்த நேரத்தில் நடந்தது ஒரு சாதாரண விஷயம் போல் இருந்தாலுமே ஆனாலும் அவங்க மனசை கவலைப்பட வச்சுருந்துருக்கும். அதனால் ஒரு காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் வந்த ஒரு பெண், அவங்க மனசில் வச்ச காயம், அவங்க அழுதது, அந்த மாதிரியான சம்பவங்களில் நினைவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த நேரத்தில் நடந்தது ஒரு சாதாரண விஷயம் போல் இருந்தாலும் அந்த பெண்ணினுடைய மனசு அப்படிங்கிறது அதில் பெரிய காயமாக இருந்திருந்திருக்கலாம். பெரியவங்களாம் சொல்லுவாங்க, ஒரு பெண்ணினுடைய மனவேதனை அப்படிங்கிறது எளிதாக மறைந்து போகாது அப்படின்ட்டு. சில நேரங்களில் அது நேரம் கடந்து வாழ்க்கையில் ஒரு சோதனை மாதிரி திரும்பி வரும் அப்படின்னு நம்புகிறோம். அதனால தான் இந்த காலங்களில் உங்கள் குடும்பத்தில் சில விசித்திரமான சம்பவங்கள் எல்லாமே நடந்துருந்துருக்கும். மீன ராசிக்காரங்களுடைய வீட்டில் இந்த நேரத்தில் சின்ன விஷயங்களுக்கே பெரிய கவலைகள்லாம் உருவாகும். முன்னாடி சாதாரணமாக இருந்த உடல் சோர்வு கூட இப்போ வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தோணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கே பெரிய கவலைகள் எல்லாமே உருவாகும். முன்னாடி சாதாரணமாக இருந்த உடல் சோர்வு கூட இப்போ பெரிய பிரச்சனை மாதிரி தோணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய உடல்நிலையை அப்படி குறித்து அதிகமாக கவலைப்பட ஆரம்பிப்பீங்க. சில நேரங்களில் வேலைக்கு போகும்போது கூட உங்கள் மனசு ரொம்பவே அமைதியாக இல்லாமல் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அந்த கவலை உங்களுடைய அன்பை காட்டுது. மீன ராசிக்காரங்க, இப்போது உங்கள் மனசு அப்படிங்கிறது மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியதாக இருக்குது. சின்ன விஷயத்துக்கே மனம் கலங்கலாம். யாராவது கடுமையாக பேசுனாங்க அப்படின்னா உடனே வருத்தம் ஏற்படும். அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருக்கணும். எந்த விஷயத்தையுமே அவசரமாக முடிவு செய்யக்கூடாது. குடும்பத்தில் யாராவது கோபமாக பேசினாலுமே அதை பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் அமைதியாக விட்டுருங்க. இந்த காலத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க மிகவும் முக்கியம். அவங்களுடைய அனுபவம் அப்படிங்கிறது பல பிரச்சனைகளை சமாளிக்க உதவும். அவங்களோட பேசினா மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். மீன ராசிக்காரங்களே, வாழ்க்கையில் யாராவது உங்களை காரணமாகவே கண்ணீர் வடிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த நினைவு மனசில் தோன்றியிருக்கலாம். அந்த நினைவு வந்துச்சுன்னா மனதில் இருந்து மன்னிப்பு கேளுங்க. உண்மையான மன வருத்தம் பல சிக்கல்களுக்கு மெதுவாக குறைச்சிரும். இப்போ இந்த காலத்தில் நல்லது நினைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். யாருக்குமே தீங்கு நினைக்காமல் இருக்கணும். உதவி தேவைப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணும். அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மனநிலையை அமைதியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா
உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே சந்தோஷங்கள்லாம் கிடைக்கும். நீங்கள் நல்ல மனசோட பொறுமையோடு இருந்தீங்கன்னா எந்த சாபமும் உங்கள் குடும்பத்தை நீண்ட நாட்களுக்கு பாதிக்க முடியாது. அதனால் கவலைப்படாமல் உங்கள் குடும்பத்தோட அன்போடு கவனிங்க. நல்ல எண்ணங்கள் உங்கள் குடும்பத்தை கண்டிப்பாக பாதுகாக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமையணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலயமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.